வெரி ஒஸ்ட் வீக் ஃபார் இந்தியன் இன்வெஸ்டர். நிஃப்டி லாஸ்ட் 4 இயர்ஸ்ல இல்லாத அளவுக்கு இந்த ஒரே வாரத்துல நியர்லி 5.38% ஃபால் ஆயிருக்கு. அப்ராக்சிமேட்லி சொல்ல போனா 19 lakh crores ஒர்த் ஆஃப் இந்தியன் இன்வெஸ்டரோட மணி வைப் அவுட் ஆயிருக்கு இந்த ஒரே வாரத்துல. அது கூடவே பேங்க் நிஃப்டியும் லாஸ்ட் 4 இயர்ஸ்ல இல்லாத அளவுக்கு ஒரு ஃபாலோ பார்த்திருக்கு. நியர்லி 7% ஒரே வாரத்துல வைப் அவுட் ஆயிருக்கு. ஐடி இண்டெக்ஸ் ஆல்சோ நியர்லி 3% இந்த வீக்ல ஃபால் ஆயிருக்கு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்தியன் மார்க்கெட் அக்ரெசிவ் பீரி ஸ்டாண்ட்ஸ்ல இருந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுறத ஒன் பை ஒன் சொல்றேன். குளோபல் சென்டிமெண்ட் ஸ்டில் நெகட்டிவா தான் இருக்கு. இந்தியாவோட மெயின் சோர்ஸ் க்ரூட் ஆயில் அங்கேயே இப்ப பெரிய டிமாண்ட் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதனால கம்மிங் டேஸ்ல எல்லா செக்டார்லுமே பெரிய ப்ராப்ளம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஃபியர்ல தான் மோஸ்ட் ஆஃப் த ரீட்டைல் இன்வெஸ்டர் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இருக்காங்க. அது கூடவே எஃப்ஐ செல்லிங் மேசிவா இருந்துட்டு இருக்கு. கண்டினியூஸா எஃப்ஐ செல்லிங் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. ருப்பியோட வீக்னஸ் தான் எஃப்ஐஸோட செல்லிங்கை இன்னமும் அதிகப்படுத்திட்டு இருக்கு. டெக்னிக்கலா பார்க்கும்போது நிஃப்டி இன்னமும் ஒரு 5% ஃபால் வெயிட்டிங்ல இருக்கு. பிகாஸ் 21,900 to 22,000 தான் ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் நிஃப்டில. அது வரைக்கும் நிஃப்டி ஃபால் கண்டினியூஸ் பண்ணும். 2 வீக்ஸ் முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நிஃப்டி 25,000 பிரேக் பண்ணிச்சுனா நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல 13% ஃபால் இருக்குன்னு ஷேர் பண்ணிருப்பேன். அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல நீங்க பண்ண வேண்டிய விஷயம், பேனிக் செல்லிங் பண்ணாம குட் வேல்யூபிள் ஃபண்டமெண்டல் இருக்க ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டெப்பா இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப குட் சைனா இருக்கும். 10 to 20% மட்டும் இந்த ஃபாலை யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. கம்மிங் டேஸ்ல அனதர் லெக் ஆஃப் ஃபால் இருக்கும்போது மறுபடியும் 10 to 20% ஆட் பண்ணும்போது குட் வேல்யூபிள் ஸ்டாக்கை நல்ல பிரைஸ்ல உங்க போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்தணும். இந்த மாதிரி ரெகுலர் இன்ஃபர்மேஷன் கண்டினியூஸா ஷேர் பண்றேன். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம், இந்த பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்பயும் சொல்ற மாதிரி இன்வெஸ்டிங் ரொம்ப ஈஸி நண்பா, புரிஞ்சு பண்ணும்போது.